அது வந்து ஒரு திருமண நிகழ்வு. ஏஜிஎஸ் நிறுவனம் இவரை வச்சு படம் எடுத்த நிறுவனம். இந்த சமீபத்தில் இந்த கோட்டுன்னு சொன்னாங்கல்ல, கிரேட்டஸ்ட் ஆல் டைம் என்னமோ ஒரு கன்றாவிலா இருந்துச்சு இல்லையா, அப்படிதான் அதை சொல்ல தோணுது. இவர் கிரேட்டர்லாம் கிடையாதுங்க, தரங்கட்ட மனிதர். இப்ப அவங்க மனைவி சொன்ன குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தியிருக்காரு. திரிஷா கூட ஒன்னா போயிருக்காரு அப்படிங்கிறதுக்காக விஜய் தரங்கட்ட மனிதர்னு சொல்றாரு. தரங்கட்ட மனிதர் தானங்க. இப்ப நீங்க வந்து இதே அரங்கில் நம்ம பேசியிருக்கோம். ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வெளியிடுறாரு. நீங்க அந்த நடிகையை விட்டு வெளியில வாங்க, விஜய் வீட்ல இருந்து வெளியில வாங்க, திரிஷா வீட்ல இருந்து வெளியில வாங்கன்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு நீங்க, நான் உட்பட சமூக வலைதளத்துல பேசுற எல்லாரும், அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாருமே நயினார் நாகேந்திரனை கடிச்சு வச்சோம். நம்ம கண்டிச்சாங்க, எல்லாரும் கடிச்சோம். அவரும் மறுநாள் வருத்தம் தெரிவிச்சாரு. அவரும் வந்து ஐயோ சரியாம பேசிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பேச வேண்டிய விஜய் இது வரைக்கும் வாய் திறக்கல. பேச வேண்டிய திரிஷா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. நானும் அந்த அறிக்கையை தொடர்ந்து பார்த்தேன். இந்த அறிக்கையில் ஏதோ ஒரு பேசா சொல்லியிருப்பாங்கன்னு போய் பார்த்தா எந்த இடத்திலும் நயினார் நாகேந்திரன் பேரே இல்லை. அப்படி ஒரு கண்டன அறிக்கை, என்ன ஆணி புடுங்குற அறிக்கைன்னு தெரியல.